அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. இன்றைய தலைப்பு நேரம் அல்லது காலம் இருக்குது. அது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை அப்படிங்கிறது தான் தலைப்பு. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாமல் இறந்து விட வேண்டாம் என்று கூறுகின்றான். இறைவனுக்கு அடிபணியக்கூடியவர்களாக அல்லாமல் இறந்து விட வேண்டாம் என்று கூறுகின்றான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மரணித்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். அதனாலதான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை காலம் ஆயிட்டாருன்னு சொல்றோம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலம் முடிவடைந்து விட்டது, அவர் காலம் ஆகிவிட்டார், அவருடைய காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றோம். சோ அங்க இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க இந்த வாழ்க்கை முழுவதையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து வாழுங்கள், உங்களுடைய மரணம் வரையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள். அதாவது அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் இங்கே கூறுகின்றார். இந்த காலம் அல்லது நேரம் இருக்குது, இது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருட்படை. இப்ப காலம் பொன் போன்றது அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா மீண்டும் அதை சம்பாதித்துக் கொள்ள முடியும். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு முறை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதே போலதான் ஒரு உடல் நலம் இருக்குது, அதுவும் கூட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. அந்த உடல் நலம் சரியில்லாம போயிட்டா கூட சில நேரங்கள்ல மீண்டும் நாம சிகிச்சை மூலமாக, உரிய சிகிச்சை மூலமாக நாம அதை மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நேரம் இருக்கிறதே அல்லது காலம் இருக்கிறதே, அது ஒரே ஒரு நொடி கூட. நான் இப்பொழுது உங்களுக்கு பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள நொடியை இப்போது கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முடியாது. ஒவ்வொரு நொடியும் நம்மை விட்டு போய்விட்டால் மீண்டும் திரும்ப கிடைக்காத ஒரு அருட்கொடை தான் இந்த காலம் அப்படிங்கிறது. இறைவன் திருக்குறான்ல காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சத்தியம் விட்டு சொல்கின்றான். 4 வகையான செயல்களை செய்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாதிகள் என்று சொல்கின்றான். 1, இறை நம்பிக்கை கொள்ளுதல். 2வது நற்செயல்கள், இறைவனால் அனுமதிக்கப்பட்ட நல்ல காரியங்களை செய்தல். 3வது சத்தியத்தை எடுத்து சொல்லுதல், மற்ற மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுதல். 4வதாக பொறுமையை மேற்கொள்ளுமாறு சொல்லுதல். இந்த 4 விஷயங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நஷ்டவாதிகள் இல்லை. இதை தவிர மனித இனம் முழுவதும் நஷ்டத்தில் இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்கின்றார். அதனால இந்த காலத்தின் மீது சத்தியம் விட்டு அதை ஆரம்பிக்கிறான். வல் அஸ்ர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த வசனம், அந்த குர்ஆனுடைய அந்த சின்ன அத்தியாயம். அது அடிக்கடி தொழுகையில ஓதக்கூடியது, முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும். வல் அஸ்ர் அப்படின்னா காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி காலத்தை சத்தியம் விட்டு சொல்கின்றான். ஏன்னா அந்த காலம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால அதன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். 2வது, இதற்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தியும் மிக முக்கியமானது என்பதால் காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இது போல பல இடங்கள்ல இறைவன் சத்தியம் விட்டு சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில இங்கே காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றான். இந்த காலம் இருக்கிறதே, காலத்தை பெற்று ஒரு உதாரணம் சொல்லும் போது சொல்றாங்க, நம்ம வெள்ளை பனிக்கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டி, அதை போன்றதுன்றாங்க. அதை சும்மா வச்சிருந்தாலும் அப்படியே உருகி வீணா போயிடும். ஆனா அதை நம்ம ஒரு சர்பத்திலேயோ அல்லது தேவையான குளிர்பானங்கள்லயோ போட்டு குடிக்கும் போதுதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது மாதிரிதான் இந்த காலம் இருக்கிறதே, இதை நாம பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு நல்லதாக இருக்கும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அது கரைஞ்சு போயிடும், வீணா போயிடும் அப்படிங்கிறத அந்த உதாரணத்தை கொண்டு சொல்லுவாங்க. திருக்குறள்ல இறைவன் சொல்லும் போது, தொழுகையை பற்றி சொல்லும் போது, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறதுன்னு சொல்றான். அப்ப இந்த தொழுகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகணும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஏனோ தானு எப்ப வேணாலும் நினைச்சப்ப தொழுதுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. மாறாக ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு தோழர் கேட்டார், எனக்கு தொழுகையுடைய நேரங்களை அறிவித்துக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டப்போ நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, நீ என் கூட 2
நாள் தங்கியிருங்கன்னு சொன்னாங்க. 2 நாட்கள் தங்கி இருந்தாங்க. முதல் நாள் ஒவ்வொரு தொழுகையுடைய ஆரம்ப நேரத்துல தொழுது காட்டினாங்க. அதாவது உதாரணமா இப்ப இந்த காலை தொழுகை இப்ப நம்ம தொழுதுட்டு வந்திருக்கோம் இல்லையா, இது ஆரம்ப நேரம் சுப சாதிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4:30 4:45 அந்த மாதிரி டைம்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆரம்ப வக்துல தொழுது காட்டினாங்க ஒவ்வொரு தொழுகையும். மத்தியானம் லோகர் தொழுகை சூரியன் நடு உச்சியில இருந்து கொஞ்சம் சாஞ்சதுல இருந்து ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நேர தொழுகையும் ஆரம்ப வக்துல தொழுது காட்டினாங்க. 2வது நாள் அது எப்ப முடியுமோ, அதாவது காலையில் இந்த சுப தொழுகை இருக்க அது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த நேரம் முடிஞ்சு போகுது. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, இப்ப எல்லாம் எப்படி வருதோ அந்த ஒரு 6:30 மணி அல்லது 6 மணி 6:15 இருக்குன்னாக்கா அந்த 6:15க்கு முன்னாடி தொழுவணும். அது மாதிரி 2வது நாள் சொல்றது எல்லாமே அந்த கடைசி நேரத்துல தொழுது காட்டினாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 2 நேரத்துக்கு இடையில இருக்கு, நீங்க அந்த நேரத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதனால நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அந்த நேரம் தவறிடுச்சுன்னு சொன்னா அந்த தொழுகை போயிடுச்சுன்னு அர்த்தம், வீணாக்கிட்டோம்னு அர்த்தம். அதனால இந்த தொழுகை இருக்கிறது அது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு வைக்கிறோமே அது குறிப்பிட்ட மாதத்துல ரமலான் மாதத்துல செய்யக்கூடியதா இருக்கிறது. அதே போல ஹஜ்ஜு அதுவும் அந்த துல்ஹஜ் மாதம் இப்பதான் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இந்த முஹர்ரமுக்கு வந்தோம். அதனால அந்த குறிப்பிட்ட மாதத்துல நடக்கிறதா இருக்கு. அதே மாதிரி ஜக்காத் கொடுக்கறதும் கூட காலத்தை நிர்ணயித்து ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வருட கணக்கை நம்ம சரி பண்ணி அதுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் 2 அருட்படைகளில் பெரும்பாலான மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒண்ணு உடல் நலம், 2வது ஓய்வு நேரம். இந்த 2 விஷயத்துல மனிதர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுகிறார். அதாவது அதை சரியான முறையில பயன்படுத்துறது இல்ல, சரியான முறையில பயன்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க, 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது என்னன்னு சொன்னா, முதுமைக்கு முன் இளமை. முதுமை வர்றதுக்கு முன்னாடி இந்த இளமை காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இப்ப முதுமை வந்துட்டா சில விஷயங்களை நம்ம நினைச்சா கூட செய்ய முடியாது. என்ன இப்ப ஹஜ்ஜு உதாரணமா ஹஜ் எல்லாம் இருக்கு. இப்ப 70 வயசுக்கு மேல எல்லாம் அனுப்பவே முடியாதுங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த அரசாங்கமும் சொல்றாங்க. முன்னெல்லாம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, வயசான பிறகு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்ப என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ அதுக்கு ஏஜ் லிமிட் வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க நீண்ட தூரங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. வெயில் காலமா இருந்தாலும் கடுமையான வெயில், பனிக்காலமா இருந்தாலும் கடுமையான குளிர், இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் நலம் வேண்டும். அதனால இளமை காலத்திலே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறாங்க. அதனால எந்த ஒரு காரியத்தையும் இது போல பல விஷயங்கள், இப்போ ஒரு இபாதத்து வணக்க வழிபாடுகள் வீட்டிலே செய்யக்கூடியதா இருந்தா கூட இளமை காலத்துல செய்யற அளவுக்கு முதுமையில செய்ய முடியாது. ரொம்ப தள்ளாத முதுமை வந்துட்டா எந்த வேலையுமே செய்ய முடியாத ஆயிடுது இல்லையா. அதனால முதுமைக்கு முன்னால் இளமையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோய்க்கு முன் ஆரோக்கியம். நோய் வருவதற்கு முன்னால், நோய் எப்ப வரும் நமக்கு தெரியாது. அல்லாவுடைய நாட்டம் நம்ம எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சில நேரங்கள்ல திடீர்னு நோய் ஏற்பட்டுருது. அந்த நோய் வருவதற்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல வறுமைக்கு முன் செல்வத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளும். வறுமை திடீர்னு எப்படி ஏற்பட்டுரும்? நல்ல ஒரு செல்வந்தர் தானே, அவருக்கு எப்படி திடீர்னு வறுமை ஏற்பட்டுரும்? பார்த்தோம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பூகம்பம் ஏற்பட்டுச்சு. பூகம்பம் ஏற்பட்டு அப்படி வீடுகள்லாம் இடிஞ்சு விழுந்ததுல பெரிய பெரிய பணக்காரங்க கூட அடுத்த நேர சாப்பாட்டுக்காக மற்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால அந்த வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் செல்வத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தணும். செல்வம்ங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள்ல அதுவும் ஒண்ணு. அந்த செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதுவே அருட்கொடையாக இருக்கும். அதை சரியான முறையில பயன்படுத்தலன்னு சொன்னா, இறைவனுக்கு மாற்றமான செயல்கள் ஈடுபட்டால், வீண் விரயங்கள்ல செஞ்சா, இதுவே அது அருட்கொடைக்கு மாற்றமாகி போயிடும். அதனால செல்வம்ங்கிறது அருட்கொடை எப்பன்னு சொன்னா, அது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில நாம அதை செலவழிச்சோம்னா அது அருட்கொடையாக இருக்கும். அதனால வறுமைக்கு முன் செல்வத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேலைக்கு முன் ஓய்வு நேரத்தை, இப்ப நான் ஆரம்பத்தை சொன்ன ஹதீஸ்ல கூட வருது, 2 விஷயங்கள்ல மனிதன் ஏமாற்றம் அடைந்து விடுகிறான்னு சொன்னாங்க. அதுல ஒன்று ஓய்வு நேரம். ஓய்வுங்கிறது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. அந்த ஓய்வு நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தணும். இப்ப தூங்கி ரெஸ்ட் எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா வீண் விரயங்கள்ல செய்யக்கூடாது. நேரத்தை வீணாக்குறது, கண்ட ரீல்ஸ்ல பேசிட்டு இருக்குது, அந்த ஆர்குமெண்ட் பண்றது, இந்த மாதிரி பயனில்லாத வகையில இப்ப நம்ம இந்த உலகத்துக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தரக்கூடிய வகையில அந்த நேரத்தை பயன்படுத்தணும்னா அந்த ஓய்வு நேரத்தை நம்ம
நம்ம சரியா பயன்படுத்திருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு மாற்றமாக வீணான விஷயங்களை செலவழிச்சா அதை வீணாக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த விஷயத்தையும் நபி சொல்றாங்க, வேலைக்கு முன் ஓய்வு நேரம், அதே போல மரணத்திற்கு முன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கிறதே இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடை நமக்கு எதுவரையும் நல்லா நிர்ணயிச்சிருக்கானோ அதுவரை தான் நம்ம இருக்க போறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் மரணம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, நமக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சமீபத்துல கூட ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு கேரளால ஒரு சகோதரர் பாங்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு விழுந்தாரு, இறந்துட்டாரு. அதே போல இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய உறவினர் ஒரு அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. நைட்டு படுத்திருந்தாங்க, காலையில எழுந்திரிக்கணும், எழுந்திரிக்கல. இந்த மாதிரி மரணம் எப்போது வரும் அப்படிங்கிறது எந்த மனிதனுக்கும் தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியம்.